பைபிள்ல தீர்க்கதரிசிகள்னு பட்டியல் போட்டவங்க மட்டும் தீர்க்கதரிசிகள் கிடையாது. தீர்க்கதரிசி என்பவன் வெறும் வார்த்தையை சொல்றவன் கிடையாது. அப்படிதான் எலியா சொன்ன தீர்க்கதரிசனம் வெறும் வார்த்தையோட முடிஞ்சிருக்கும், அப்பமா மாறி இருக்காது. அவன் ஒரு குடும்பத்தை பாதுகாத்தான், அவன் ஒரு பிள்ளைய உயிரோட எழுப்பி கொடுத்தான். இது எல்லாம் நல்லா பாருங்க, ரவுண்ட் த கிளாக் அந்த 12 மணி நேரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசிக்கு நேரம் மாற மாற அவன் ஒன்றுனா மாறிக்கிட்டே இருக்கணும். He should transfigure. ஏசப்பா தேங்க்யூ சொல்றதுக்கு டிலே பண்ணதே இல்லை. ஜெபத்தை கேட்டாலே தேங்க்ஸ், ஜெபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ். தேங்க்ஸ் இஸ் a vital part. பாருங்க, இயேசு செய்த அற்புதமே இல்லை. இயேசு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, எக்கச்சக்கமா செஞ்சிருக்காரு. அதுல சில பேர் தான் நன்றி சொல்ல திரும்பி வந்தாங்க. தகப்பனுக்கும் மகனுக்குமே தேங்க்யூன்ற ஒரு வார்த்தை ஒரு ஜீவனை கொடுக்குதுன்னா, this thankfulness from God was not for his sake. அவர் ஜெபம் கேட்கப்பட்டனால. இப்போ நீங்க நன்றி மறந்து போயிடலாம், பட் நான் உங்களுக்காக ஜெபிச்சேன் பாத்தீங்களா, அதை கர்த்தர் கேட்டிருப்பார்ல, அதுக்காக நான் நன்றி செலுத்தணும். அற்புதம் என்னமோ உங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, ஆனா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஏன்னா ஜெபத்தை கேட்கிறார். அதை சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு அவருக்குமான கனெக்ட். பாருங்க, so they rolled away the heavy stone. Jesus gazed into heaven and said, Father, thank you that you have heard my prayer. வாசிங்க நெக்ஸ்ட். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். சோ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எப்பவுமே கேட்டு தான் இருக்கிறீங்க. For you listen to every word I speak. அதுக்காக தேங்க்ஸ். ஏதோ குழந்தை வளருதுன்றதுக்காக இல்ல, என்னடா வேணும் உனக்கு, அது செய்கிறேன். அவருடைய நேரத்தை தாண்டி என்னுடைய நேரத்துக்கு அவர் வந்து, நான் செவ்வு மாதிரி இழுத்து பேசினாலும் அழுதுகிட்டே பேசினாலும் அவர் உட்கார்ந்து கேட்கிறாரு. If you mahuta sick, for you listen to every word I speak now, so that these who stand here with me will believe that you have sent me to the earth as your messenger. இதுதான் எலியா வேற மாதிரி சொன்னாரு. மறுபடியும் கிராஸ் பண்றாரு. எலியா என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய வார்த்தையால் அன்றி தேசத்திலே மழை பெய்யாது. ஏன்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா தீர்க்கதரிசி நான் சொல்லுகிறேன் அப்படின்னாரு. தேங்க்யூ வரல. இயேசு சொல்றாரு, அதே தான் சொல்றாரு, என் வார்த்தை எப்பவுமே கேட்குறீங்க, தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, கல்லறை திறந்துருக்குது, அவன் வெளியே வருவானான்றது எனக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியணும் நான் நன்றி செலுத்தினேன், நன்றி பலி செலுத்தினேன். That's why he says. ஆமென். எலியா சொல்றாரு அப்படி. எலியா என்ன சொன்னாரு? திஸ்பியனாகி எலியா என்ன சொன்னாரு? பயங்கர ஆவேசமா, என் வார்த்தையால் அன்றி இல்லைன்னா வராது, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஜாக்கிரதை. திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு இவன் சும்மா சும்மா ஜீவன் எழுக்கிறான், ஆனா ஜீவன் கொடுக்கறதுக்கு இயேசு சொல்றாரு தேங்க்யூ. இவங்க எல்லாம் பார்க்கத்தக்கதாக அற்புதம் செய்யும். That humbleness for a son of God, not a prophet of God, for a son of God. அது டைமென்ஷனே மாற்றுது. இது என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் சாலிட்யூட் பிளேஸ்னு சொல்லுது. வேற யாரும் வர முடியாது, ரொம்ப கடினமான பிளேஸ், தீர்க்கதரிசி நான் வந்துடாத பக்கத்தில் சுட்டரிச்சிருவேன் அப்படின்னு. இவர் சொல்ற பிளேட்டுன்னா, நான் மகன் தேங்க்ஸ் எனக்காக கேட்டிங்களே. இவங்கெல்லாம் பார்க்க the all believe do a miracle கூட கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு? என்ன சொல்றாரு ஆண்டவர்? இவர்கள் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை. நல்ல கவனிங்க, எலியாட்ட என்ன எப்படி போறது ப்ராஜெக்ட், நான் அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்பேன் அப்படின்னு போகுது. இங்க இவர் என்ன சொல்றாரு? நீர் என்னை, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க கேட்குறீங்களே. திஸ்பியானா எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து இப்ப மழை பெய்யும் சொல்லுன்றப்போ சொல்றாரு, ஆமாவா இல்லையா? ஆனா இங்க ஏசப்பா இவர் தான் ஆரம்பிக்கிறார் மிராக்கிளே. இவர் தான் பிரேயரை ஸ்டார்ட் பண்றாரு. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது பிதா குமாரன்ட்ட பேசி, இப்பொழுது கிழக்கு இருக்கிற இடத்துக்கு போ, மேற்கு இடத்துக்கு போ என்று சொல்லுகிறேன், போய் ஏரோது கிட்ட பேசு சொன்னாரா? பிதாவை பேச வச்சது குமார ரொம்ப கம்மி. பிதா பேசுறாலே குமாரனை பத்தி தான் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்குறீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இட்ஸ் நாட் காட் வெயிட்டிங் டு ஸ்பீக் டு a man. எலைஜா இல்ல 7000 பேர் எங்கடா இருக்கீங்க, ஒரு வார்த்தை இருக்கடா சொல்லுடா, நான் யார்ட்ட சொல்றது? இட்ஸ் நாட் ஃபாதர் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் ஃபார் வேர்ட் ஆஃப் காட். இட்ஸ் சன் himself saying, God, I know what you want. I can see what you are doing.
நீ 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 சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு தெரியுது உங்களுக்கு அடுத்த பிளான் என்னன்ட்டு. ஹல்லேலூயா, glory to God. நான் எப்பொழுதுமே அவர் சித்தம் செய்கிறபடியா, அவர் என்ன செய்யறான்றத காண்கிறேனோ அதன்படி நான் செய்கிறபடியா, I am not even letting him speak. போதும் எங்க அப்பா பேசினது. Let me act and I miss my hute ibulaka. But I would say one thing, thank you for listening to me. Thank you for listening to me. Say come on. Thank you for listening to the stupid prayers. Thank you for listening to all my prayers. என்னை வெட்கப்படுத்தாத ஜெபங்களுக்காக நன்றி. என்னை மகிமைப்படுத்தின ஜெபங்களுக்காக நன்றி. என் குறைச்சல்களை எனக்கு பூர்ணப்படுத்தி கொடுத்த ஜெபங்களுக்காக நன்றி. The one word I prayed for you. என்ன ₹1,00,000 சம்பாதிக்க வைங்கன்றதுக்காக எனக்கு ₹1,00,000 சம்பளம் கொடுத்தீங்களே. அப்போ எனக்கு ஒரு 10,000 வீட்டு வாடகை கொடுங்கன்னு கேட்டப்ப நீங்க 10,000க்கு மேல கொடுத்தீங்களே. I thank you for all the financial prayer I prayed. ஓ ஷாமா கசிகா பலாபா சிங்க தூரா பாபா. ஒரு ஆட்டோல ஏறி காசு இருக்கான்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவரே காசு இருந்தா கொடுங்க ஆண்டவரே, கையில காசு இல்ல, பர்ஸ்ல இருக்குன்னு நினைச்சேன், இல்லன்னு நினைக்கும் போது சூப்பர் நேச்சுரலா ஒரு படம் வந்துச்சு. I thank you for that financial prayer. That's a stupid prayer that you should not listen, but you listen for me. அதை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. உன் சம்பாத்தியம் நீ பார்த்துக்க வேண்டியது. You mishandled finance. But when we cried out him, he supplied. Thank you for hearing all the financial prayers. Thank you for hearing the prayers of health, of healings. சுகத்துக்காக ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டீங்களே. ஜுரத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தீங்க, தலைவலியிலிருந்து விடுதலை கொண்டு வந்தீங்க. எத்தனை நாள் அந்த பெட்ஷீட்டை போத்தி நடுக்கத்துல குளிர்ல, ஓ மை காட், எல்லாம் முழுசா நடைஞ்சு கூட பலன் இல்லாம அந்த பாத்ரூம் கூட போக முடியாம நீ கஷ்டப்பட்டு இருந்தே. நீ கஷ்டப்படல, நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான் போல, முடிஞ்சிச்சு போலன்றனால இவ்வளவு நாட்கள் வந்திருக்குது. என்ன பலன் சுத்தமா இல்லையே, நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போறோம், ஒரு பலன் இல்லையே, ஒரு சாதாரண ஜுரம் தானே, இதையும் இப்படி பாடுபடுத்துது. ஆண்டவரே சுகப்படுத்த மாட்டீரா. பூம், அடுத்த ஒரு நாள் 2 நாள் இது எங்க போச்சுன்னு தெரியாம மறுபடியும் அந்த பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே. அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி. எத்தனை முறை நீ மாத்திரை விழுங்கும் போது ஒரு சேஞ்சும் தெரிஞ்சிருக்காது உனக்கு. அவங்க கொடுத்த கோர்ஸையும் முடிச்சிருப்ப, அப்பயும் சுகம் ஆயிருக்காது. பட் ஸ்டில் கழுகு போல அவரோட காத்திருந்து ஆண்டவரே சுகம் கொடுங்க. I didn't feel the healing and I didn't feel the mahuta hasike. He heard my prayer. எத்தனை முறை தெரியுமா, சம்டைம்ஸ் நைட்ல உன் படுக்கையில இருந்து நீ உடம்பு சரியாத போது ஒரு கிச்சன்ல உங்க அம்மாவோ உன் வீட்டில் இருக்க யாரோ இருந்திருப்பாங்க, நீ கூப்பிடுறது கூட அவங்களுக்கு கேட்டிருக்காது. எத்தனை முறை உனக்கு பயம் வந்திருக்கும், வீட்டில் யாரும் இல்லாதப்போ நீ சிக்கா இருக்கும்போது என்னை சுற்றி யாராவது இருங்களேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் தேங்க் காட், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். How many times you answered my prayer to accompany me, Daddy? அப்போ நான் தனிமையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு ஒருத்தரை கொடுங்க, ஒரு ஸ்நேகிதன், ஒரு ஸ்நேகிதி, அட்லீஸ்ட் என்னை பத்தி கேர் பண்ற ஒரு ஆட்களை கொடுங்க. நான் ஜெபித்ததுக்கு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. Thank you for hearing my prayer. Thank you for hearing my prayer. Thank you, Daddy. Thank you, Daddy. You hear my prayer. You heard my prayer. Father, I bless you. Father, I thank you. You heard my prayer. இந்த நேரத்திலும் அப்பா, ஒருவேளை வியாதியில கஷ்டப்பட்டு தலைவலியில கஷ்டப்பட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த இடத்துக்கு வர முடியாம இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. I pray for people who are struggling to be heard. Let our prayer be a supplication for them. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், என் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு அறிமுகமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் சபையிலே ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாட்டி, இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளுக்குள்ள ஊடுருவாட்டி இருந்துச்சுன்னா அவர்கள் இருதயத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தைகளை கேட்க கிருபைகளை கொடுப்பீராக. May the healing proceed wherever they are. Let them be protected. Jesus, ஒன்றுமில்லாத என்ன கொடுத்து உங்க சமூகத்தில் காக்க வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி. Who am I to wait in your presence? Thank you for listening to my prayers. Jesus publicly thanked. Jesus publicly thanked. ஒரு ரபிமார் வந்து ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்கறதுக்காக நன்றின்னு சொல்லும் பொழுது ஏதோ அவன் பர்சனல் லைஃப்ல ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 3 days long.
He was waiting. He would have risen him from the sick bed, but he was waiting till he could die. And after 4 days he walked in just to say to these people, thanking is so important. Thanking is so important. நன்றி கர்த்தாவே, என் ஜெபத்தை நீர் கேட்டீர். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஓ, ஐ எம் so sorry if I have defiled you. உம்முடைய மகா பரிசுத்தத்தை நான் கெடுத்திருந்தா நான் மன்னிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வேணாலும் நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்க. ஒரு கிணறு வேணாலும் நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. My signal towards you is always up green. I am a transmitter, you are a receiver. Thank you. Thank you. Thank you for receiving my prayers. Thank you. Daddy, let me be kalu satula handuk marasik mandalaba dabarabaraba. Bahude kesima tarandula sadiberi balata. அலுக்கொட்டுறபா. என் ஜெபத்தை எவ்வளவோ மக்கள் புறக்கணித்தாலும் நீர் புறக்கணிப்பதில்லை.